என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில நடந்த கோவில் திருவிழா, மாரியம்மன் கோவில் திருவிழா. இந்த கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடப்பது வழக்கம். இது இந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோவில். இந்த கோவில்ல சில நடைமுறைகள் இன்னும் பின்பற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த நடைமுறைகளின் அடிப்படையில தான் இந்த கோவில் திருவிழா இத்தனை ஆண்டு காலமாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலை பாருங்க, இதுதான் அந்த கோபுரம். இதுதான் அந்த கோபுரம். தீவெட்டிப்பட்டியினுடைய இந்த மாரியம்மன் கோவில் தேர் இதுதான். இந்த தேர் திருவிழாவில் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் அங்க நடந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த கலவரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு இளைஞர் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் கோவில் திருவிழாவில் பிரச்சனைகளை செய்வது அவர்கள்தான். அவர்களுடைய இலக்கு சாமி தரிசனம் செய்வது அல்ல. ஏன்னா அவர்களுக்கு சாமி தரிசனம் செய்வது என்பது பிடிக்காது. காரணம் என்னன்னா, அவர்களெல்லாம் புத்த மதத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா அவங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் புத்த மதம் தான் உலகத்திலேயே உயர்ந்த மதம். அம்பேத்கர் அவர்கள் கடைசியாக தழுவிய மதம். ஆகையால புத்த மதம் ஒன்றுதான் உலகத்தின் சிறந்த மதம். அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று இவர்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர்களுக்கு அதைத்தான் போதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞர்களுக்கு இந்துக்கள் வழிபடுகின்ற கோவிலுக்குள்ள இவர்கள் செல்ல வேண்டும் என்று முரண்டு பிடிப்பது. ஏன்னா சாதாரணமா கோயிலுக்கு போனோம்னா கோவில்ல வழிபட போறோம், நீங்க எப்படி வழிபடுறீங்களோ அது மாதிரி வழிபட்டுட்டு நாங்களும் போறோம். உங்களுக்கு எப்படி பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அது மாதிரி எங்களுக்கும் பிரார்த்தனைகள் இருக்கிறது கடவுள் மேல. அதனால நாங்கள் அந்த பிரார்த்தனையை காணிக்கையா செலுத்திட்டு நாங்களும் போயிட்டே இருக்க போறோம், எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போல இவர்களும் போயிட்டு கோவில்ல தரிசனம் செய்துவிட்டு கடவுளை வணங்கி விட்டு செல்லுபவர்கள் இவர்கள் அல்ல. இவர்களுடைய இலக்கு கோவிலை மூடுவது, அவர்களுடைய பண்பாட்டை அவருடைய கலாச்சாரத்தை சீரழிப்பது, அடுத்தவர்களுடைய வீட்டை பூட்டி சீல் வைத்து விட்டு வீட்டுக்குள்ள வாழ்ந்தவர்களை நடுவீதியில் இழுத்து விட்டுட்டு அவர்கள் சீரழிவதை பார்த்து இவர்கள் ரசிப்பது. இதுதான் இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய இலக்குகளாக இருக்கிறது. என்றால் பறையர் சமுதாயமாக இருந்தாலும் தலித் சமுதாயமாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அற்புதமான மனிதர்கள். ஆனால் அதில் இன்று இருக்கின்ற தலைமுறைகளை தவறாக வழி நடத்துகின்ற தலைவர்கள் தான் இந்த நிலைக்கு அந்த இளைஞர்களை கொண்டு செல்லுகிறார்கள். பகுத்தறிவை போதியுங்கள், தவறு என்று சொல்லவில்லை. அந்த பகுத்தறிவை ஏன் நீங்கள் தவறான வழியில் திசை திருப்பி அந்த இளைஞர்களை எடுத்துச் செல்லுகிறீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. பொதுவாக தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லுகிறோம். இன்று அல்ல, நேற்று அல்ல, குறைந்தது 100 ஆண்டுகளாக இந்த சமூகம் தாழ்த்தப்பட்டு இருந்தது. அப்படி இருந்ததாலதான் அண்ணல் அம்பேத்கரே அந்த துன்பங்களை அனுபவித்ததாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகின்ற ஒரு வாய்ப்பு அண்ணல் அம்பேத்கருக்கு கிடைத்ததாலதான் இந்திய பெருந்தேசத்துல இந்த சமூகம் இந்தியா முழுவதுமே இந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆகையால இந்த சமூகம் பொதுத்தளத்தில் மேல வரணும் அப்படின்னா இவர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும். எல்லோரும் ஓடிவிடுவார்கள். ஏன்னா எல்லோருமே நன்றாக தின்று புஜபலத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் ஓடி முதல்ல வந்துருவாங்க. ஆனா பசிக்கு உணவில்லாதவனையும் அவனுடன் சேர்த்து ஓடவிட்டால் இவன் இலக்கை அடைய முடியாது, அவன் மட்டுமே வெற்றி பெறுவான், இவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த அம்பேத்கர் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி களத்தையும் இவர்களுக்கென்று ஒரு தனி களத்தையும் உருவாக்கி அவர்களுக்கான களத்தில் நீங்கள் ஓடுங்கள், இவர்களுக்கான களத்தில் இவர்கள் ஓடட்டும் என்று களங்களை பிரித்து கொடுத்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அதுதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு. அவர்களுடன் உங்களால் போட்டி போட முடியாது என்று
நீங்கள் உங்களுக்கென்று பல விதமான சலுகைகளை கொடுத்து அந்த சலுகைகள்ல நீங்க படித்து முன்னேறி மேல வந்து இன்று ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் சமநிலையை எட்ட முடியவில்லை என்றாலும் ஓரளவிற்கு 10 விழுக்காடு மக்களாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து குறைந்தது 10 விழுக்காடு மக்களாவது இன்று கல்வி அறிவு பெற்று மேல வந்திருக்கிறாங்க இல்லையா? இதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தானே அனுபவித்த துன்பம் நான் சார்ந்த இந்த சமூகம் அனுபவிக்க கூடாது என்று நினைத்தார். அதனாலதான் உங்களுக்கு அவர் இடஒதுக்கீடையும் கொற்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அதையெல்லாம் நடுத்தர மனிதர்கள் கண்டிப்பாக உணர்கிறார்கள். ஆனால் இன்று இருக்கின்ற இளைஞர்கள் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைமை அவர்களை சரியாக வழிநடத்த தவறுவதால அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி 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 வளர்ந்ததால எங்க போனாலும் அடங்க மறுக்கிறது, அத்துமீறது, திமிரி எழுறது, திருப்பி அடிக்கிறது, இதே குறிக்கோள்ல இருந்தா சமூகத்துல எங்கே ஒரு இணக்கமாக நீங்கள் வாழ முடியும்? தீவட்டிப்பட்டியில நடக்கிற இந்த கோவில் திருவிழா இன்றோ நேற்றோ அல்லது ஓராண்டிற்கு முன்போ ஆரம்பிக்கப்பட்டதா? குறைந்தது 100 ஆண்டுகளாக இந்த தீவட்டிப்பட்டி கோவில் திருவிழா நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படி பல ஆண்டு காலமாக நடந்து வருகின்ற ஒரு திருவிழாவில் இத்தனை ஆண்டு காலமாக பாட்டன் பூட்டன் தாத்தன் தந்தை எல்லாருமே அந்த மண்ணில் வாழ்ந்து வந்த போது ஏற்படாத அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நீ வந்த பிறகு ஏற்படுது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? உங்களிடம் இருக்கின்ற இந்த வன்ம புத்தி. இப்ப நீங்க செய்யற இந்த கலவரத்தால அந்த கோவிலை இழுத்து பூட்டிடுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, அந்த கோவிலை இழுத்து பூட்டு, அவ்வளவுதான். கோவிலை இழுத்து பூட்டு, அது உள்ள யாரையும் விடாத. ஏன்னா இவனுக்கும் கோவில்னா என்னன்னு தெரியாது, இவனுக்கும் கோவில்னா என்னன்னு தெரியாது. இவங்க 2 பேருக்குமே கோவிலோ வழிபாடுகளோ தெய்வ வழிபாட்டு முறைகளோ இவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இவர்கள் யாருமே உண்மையாக வெளிப்படையாக கடவுளை நேசிப்பவர்கள் இல்லை. எல்லோருமே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்பவர்கள். தமிழ்நாட்டை ஆளுகின்ற மு.க. ஸ்டாலின் இவர்கள் எல்லோருமே கடவுள் மறுப்பாளர்கள். தந்தை பெரியாரின் வாரிசுகள், கடவுள் மறுப்பாளர்கள். வெளியே மட்டும், வீட்டுக்குள்ள கடவுளை கும்பிடுறவங்க தான். வெளியே மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு வேஷமோ உள்ள தான் பேரின்பமாக வாழ்வதற்கு ஒரு வேஷமும் போடுறவங்க தான் இந்த திராவிட பச்சோந்தி கூட்டங்கள். அதைத்தான் ஸ்டாலினோட குடும்பமும் செய்யுது. நீங்க நல்லா பாருங்க, துர்கா ஸ்டாலின் எல்லா கோவில் குளத்துக்கும் போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, மசூதிக்கு போறாங்க, கோவிலுக்கு போறாங்க, எல்லா இடங்கள்லயும் போய் பூஜை செய்யறாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேவரோட ஜெயந்திக்கு போனா அங்க கொடுக்கிற திருநீரை இப்படி எடுத்து இப்படி போட்டு வந்துடுறார். ஆனா அந்த மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. 2021 தேர்தல் அறிக்கையிலேயே இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறாங்க. 251 53 என்று நினைக்கிறேன் அந்த அறிக்கை. கலப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு உதவித்தொகையாக 2.5 லட்சம் ரூபாய் அரசு நிதியாக கொடுக்கும் என்று. கலப்பு திருமணம் மனிதர்கள் செய்து கொண்டால் அது கலப்பு திருமணம் இல்லை. கலப்பு திருமணம், நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிங்க அன்பு உறவுகளே. கலப்பு திருமணம் செய்து கொண்டால் 2.5 லட்சம் ரூபாய் சன்மானம். அவர்களுடைய வாழ்க்கைக்கு அந்த பணம் உதவி செய்யும் என்று. மாட்டையோ ஆட்டையோ புலியையோ சிங்கத்தையோ கழுதையோ குதிரையோ நாயையோ பேயையோ திருமணம் செய்து கொண்டால் இதுதான் கலப்பு திருமணம், உங்களுக்கு சன்மானம். ஆனா இங்க மனிதர்களை திருமணம் செய்வதற்கு எதற்கு சன்மானம்? அதில் என்ன கலப்பு திருமணம்? அது என்ன கலப்பு திருமணம் சொல்லுங்க நீங்க. இந்த இடத்துல கலப்பு என்ற வார்த்தையை கொண்டு வந்தது யார்? நானா கொண்டு வந்தேன். நீங்க தான் சாதியை ஒழிச்சிட்டீங்க. என்னைக்கு 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கே சாதியை ஒழிச்சிட்டீங்களே. தமிழ்நாட்டில் சாதியே இல்லாத சமத்துவ மண்ணுல தானே நீங்க வாழுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் கலப்பு என்ற வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆனால் இந்த வார்த்தையை கொண்டு வந்து கலப்பு திருமணம் என்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி
அந்த பிரச்சனையால சீரழிந்த குடும்பங்கள் எத்தனை? உங்களுடைய அரசியல் பிச்சைக்காக, உங்களுடைய அரசியல் அயோக்கியத்தனத்திற்காக சீரழிந்து போன குடும்பங்கள் எத்தனை? இதையெல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திணித்து சாதி கலவரத்தை உருவாக்கி, மத கலவரங்களை உருவாக்கி, அதில் குளிர்காய்கின்ற கேடுகட்ட கேவலமான அரசியலை செய்வது யார்? நானா? திமுகவினுடைய பச்சை அயோக்கியத்தனமான சாதி அரசியல் இதுல தெரியுதா இல்லையா? பறையனாயிரு, வன்னியனாயிரு, முதலியாராயிரு, நாயுடுவாயிரு, கோணாராயிரு, உடையாராயிரு, ரெட்டியாராயிரு, எந்த நாரானாயிரு, ஆனா எல்லா நாரும் மனிதனார்கள் தான். புரியுதா நான் சொல்றது? இந்த இடத்துல கலப்பு என்பதே இல்லை. மனங்கள் இணைந்தால் மறுப்பு இல்லை என்றால் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. யாருமே உங்களுக்கு எங்கேயுமே தடுப்பு என்பதே இல்லை. ஆனால் இதை ஏற்படுத்தியது இந்த திராவிடம். இதை நான் பேசினா என்ன பேசுவான்? சாதி வெறியன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சாதி வெறியன்னு சொல்லுவான். என்னை பார்த்தா சாதி வெறி மாதிரியாடா தெரியுது உங்களுக்கு? என்னை பார்த்தா சாதி வெறி மாதிரியா தெரியுது? சமத்துவம் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்று போராடுகின்ற ஒரு தலைவரால் உருவாக்கப்பட்டவன் நான். சமத்துவம் வேண்டும், சமநீதி வேண்டும் என்று கேட்பவர்கள் எல்லாம் திராவிட பச்சோந்திகள் கண்முன்னே நீங்கள் குற்றவாளிகளாகத்தான் தெரிவீர்கள். காரணம் என்னன்னா, சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானவர்கள் இந்த திராவிட பச்சோந்திகள். அவர்கள் செய்வதுதான் இத்தனை கேடுகட்ட அரசியலும். தீவெட்டிப்பட்டியிலே நடந்து கொண்டிருக்கின்ற கலவரம் என்ன கலவரம் இது? வேண்டுமென்றே உருவாக்கப்படுகின்ற சாதி கலவரம். மேல் பாதியிலே நடந்தது என்ன? ஒரு புறம்போக்கு சொல்றான், பாலு போய் சொன்னாரு, நீங்க போராடுங்க, நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாலு சொன்னாரு. பாலு போன்ற ஆட்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இங்க இப்படிதான் கலவரங்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, என்னுடைய குலதெய்வம், எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு தலைமுறைகள் இருக்கிறது. என் பூட்டன், என் முப்பாட்டன், என் பாட்டன், இன்னைக்கு என் அப்பன், நானு, என் புள்ள, இப்ப என் பேரன், இப்படி இருக்கும். நாங்க எங்கள் எல்லோருக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. நாங்கள் ஒரு குலதெய்வ கோவில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குலதெய்வ கோவிலுக்கு எங்களுடைய பாரம்பரிய முறைப்படியே நாங்கள் என்ன செய்யணுமோ அதை போய் நாங்க செய்வோம். அந்த இடத்துல நீ மூன்றாவது மனிதர் உள்ள வந்து நீங்க செய்யறதுல எனக்கும் உரிமை கொடுக்கணும்னு கேட்டா நான் எப்படிடா உனக்கு கொடுக்க முடியும்? எங்களுடைய வழிபாட்டு முறை வேற. எங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு வழிபாட்டு முறையை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். நீ வந்துட்டு என்னுடைய உறவினர் தான். நீயும் என்னுடைய அண்ணனோ, தம்பியோ, மாமனோ, மச்சானாகவோ நம்ம ஒன்னாதான் இந்த மண்டல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வேறு வழிகள் வேறு வேறாக இருக்கிறது. நான் ஒரு வேறு வழியை சார்ந்தவன். எங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு முறையை நாங்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல வந்துட்டு நீ பங்கு கேட்டா உனக்கு கொடுக்க முடியுமா? இப்ப எங்க அப்பா வந்துட்டு ஒரு 10 ஏக்கர் சொத்து வாங்கி வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அந்த 10 ஏக்கர் சொத்துல நாங்க 5 பேர் அண்ணன் தம்பி தாண்டா பிரிச்சு எடுத்துக்க முடியும். மூணாவது குடும்பத்துல இருக்கிற வந்துட்டு எனக்கு 1/2 ஏக்கர் பங்கு கொடுன்னு கேட்டா நான் உனக்கு கொடுக்க முடியுமா? நீ இல்ல குடும்ப சொத்துக்கும் பொது சொத்துக்கும் உள்ள விஷயத்தை நீ தவறாக கொண்டு போற அப்படின்னு யாரும் பேசாதீங்க. கோவில் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. நீங்க வந்துட்டு கோவிலுக்கு போங்க, வழிபடுங்க, யாரும் உங்களை வேண்டான்னு சொல்ல போறது இல்ல. உங்களை கோவிலுக்குள்ள போகக்கூடாது, வழிபடக்கூடாது நீ யாருமே உங்களை சொல்லல. ஆனால் உங்களுடைய இலக்கு அது இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களுடைய இலக்கு தெய்வ வழிபாடு இல்ல, கோவிலை இழுத்து பூட்டுவது. மேல்பாதி கோவிலை எதற்காக இழுத்து பூட்டப்பட்டது? மேல்பாதி கோவிலுக்குள்ள அந்த மக்களை நீங்கள் வழிபட வைக்க வேண்டும் என்றால் அந்த கோவிலை இழுத்து பூட்ட வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாடு அரசு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உருவாக்கப்பட்டதா? மக்கள் குடியிருக்கிற வீட்டை பூட்டிட்டு அவர்களை வெளியே இழுத்து கொண்டு வந்து விடுவதற்கு அரசா? அந்த வேலையை தானே தமிழ்நாடு அரசு செய்தது மேல்பாதியில. இன்றைக்கு அதே வேலையை தான் தீவெட்டிப்பட்டியில செய்கிறது தமிழ்நாடு அரசு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா, அங்க என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, அதை சுமூகமாக தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன,
சட்டத்தில் என்ன வழிகள் இருக்கிறதோ அதை செய்யுங்க. அதை விட்டு இந்துக்கள் என்ற அடிப்படையில் மக்கள் வணங்குகின்ற கோவில்களை தொடர்ந்து நீங்க இழுத்து பூட்டி சீல் வச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இது ஆட்சிக்கு தலைகுனிவெல்லாம் இல்லை, ஆட்சி கவிழ்வதற்கான அறிகுறி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் கொந்தளித்து வீதிக்கு வந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செஞ்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சதுன்னா ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை கழிச்சிடுவாங்க. இது மு.க. ஸ்டாலினுக்கெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை அடுத்தடுத்து வருமோ என்ற அச்சம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, மேல் பாதி இப்பொழுது தீவட்டிப்பட்டி, அடுத்து எந்த கோவில்னு தெரியாது. தமிழ்நாடு முழுவதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கான வீடுகளை தயவு செய்து நீங்கள் பூட்டி உங்க சாவியை உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லி என் வீட்டை கொஞ்சம் பூட்டின்னு வந்து சாவி என்கிட்ட கொடுன்னு சொன்னீங்கன்னா அவன் வீட்டை பூட்டி அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவான். அப்புறம் அந்த வீடு என்னோட இதுன்னு சொல்லுவான். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் விழிப்போடு இருங்கள். காலம் பல சோதனைகளை இனி உங்களுக்கு கொடுக்க போகிறது. எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய தாத்தன் செய்த தவறு, நம்முடைய தந்தை செய்த தவறு, இன்று நாமும் செய்திருக்கிறோம் தவறு. நாளை இந்த தவறை நம் பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று இப்பொழுதே நாம் வழிகாட்ட வேண்டும். நம் தாத்தன் செய்த தவறால திமுக அண்ணா தொடங்கி கருணாநிதி வரைக்கும் வந்தது. நம்ம அப்ப செய்த தவறால எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா தொடங்கி இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் வரைக்கும் வந்திருக்கு. நாளைக்கு நாம் செய்கின்ற தவறால உதயநிதி இன்பநிதினு போயிடக்கூடாது. இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னு நீங்களே முடிவெடுங்க. இதையெல்லாம் மாற்றினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் மாறும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள்.